உங்களை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆலந்தலை வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம நண்பர்களோட எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன மீன் பிடிக்க முடியுது பார்ப்போம். நண்பா நம்ம சாராமரம் இப்போ தான் வந்தார், படுத்துட்டாரு. அங்கே டீம் ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் தான் காசு பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கான். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். இதை பாருங்கள், தண்ணி என்ன கடலில் இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் தான் கொஞ்சம் தெளிவு இருக்குது ப்ளூ கலரில், இந்த பக்கம் தெளிவு கிடையாது. அதனால் இவ்வளோ நேரம் காசு பண்ணி பார்த்தோம், சொதப்பல் அப்படின்னு உடனே அப்படியே உட்காந்துட்டோம். ஆனால் மீன் அடிப்போம். சதாம் ப்ரோ ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்ச உடனே கட்டாயம் மீன் இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுத்து எப்போ எந்திரிக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு காலையில் எந்திப்பாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம டீம்லாம் அது ரிட்டர்ன் ஆகிட்டு, ஏன்னா தண்ணி கலங்கலை அப்படின்னோடனே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. கைக்கு ஒரு ராடு வச்சுருக்காங்க பற்றிலாம். இந்த கையில் ஒரு காஸ்ட்டு, அந்த ஒரு கையில் காஸ்ட்டு. டீம் ஃபுல்லாக அப்படியே மெதுவாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், நம்ம வந்து மேனேஜரும் வந்துட்டு இருக்கார் மெதுவாக. அவர் காலில் வேறு அடிபட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வருவார். இப்போ நம்ம வந்து வீரபாண்டிய பட்டணம் அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போய் ஏதாவது கடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அங்கே தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னாங்க. அங்கேயும் போய் ட்ரை பண்ணிடுவோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். நம்ம டீம் வந்து பைட் காஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இறை தூண்டில் ராடன்றியில் போடுவாங்கள்ல, அதை போட்டுட்ருக்காங்க. என்ன எதுவும் கடிச்சுதா? இப்போ தான் வந்தீங்களா? இப்போ தான் வந்திருக்காங்க. எங்கள் ஏரியாவில் மீன் கடிக்கலன்னா தான் உங்கள் ஏரியாவை தேடி வரோம். இதை பார்த்தீங்களா, நம்மளை பார்த்து அங்கே வரணும்னு நினச்சிருக்காங்க. நம்ம அங்கே மீன் கடிக்கலன்னு இங்கே தேடி வரோம். இங்கனக்குள்ள தண்ணி எங்கே தெளிவாக இருக்கும்? வீரபாண்டி பட்டினம் தெளிவாக இருக்குமா? அங்கிட்டு கலக்கா நண்பா. ஆலந்தலையில் வந்து இவ்வளோ நேரம் காசு பண்ணோம். வேறு பாறை எதுவுமே அடி கிடையாது. பொழுது அடைஞ்ச பிறகு தான் பண்டாரிக்கு ட்ரை பண்ணோம். ரொம்ப நேரம் கிடையாது, ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இப்போ ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க. பார்த்தீங்களா, நம்மளோட செல்லக்குட்டி கோஸ்ட் வண்டு வந்துருச்சு. வண்டு வந்து ஒரு தம்பி வாங்கிட்டாரு. அப்படி ஒரு 1/2 கிலோவுக்கு அடுத்து வரும். நல்ல சைஸ் தான். எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். இந்த கட்டை நம்ம ஃபேவரட் கட்டை போயிட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு தம்பி வாங்கி வந்துருக்காரு. அதை வச்சு இன்னைக்கு போட்ட உடனே மீன் பிடிச்சிட்டோம். அடுத்து ஏதாவது மீன் முடிதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் மீன் பிடிச்சிருக்கோம், அடுத்து பெருசாக பிடிப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எங்கள் தலையும் கிளம்பிட்டார் நண்பா. ஆமாம் ஆமாம், ஏன்னா லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடித்து பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாய் தலை. என்ன சாதிக்கீங்க, சக்கரை பாண்டி யாருன்னு காட்டுறீங்க. முயற்சி பண்ணுறத பிறந்தவன்டா இந்த சக்கரை பாண்டின்னு இந்த வீடியோ எண்டில் நீங்கள் காட்டணும். தெரியுதுல, முயற்சி பண்ணுறோம். பாய் வாரோட பாய். நண்பா, நம்ம ரொம்ப நேரமாக அடியே கிடையாது. பண்டாரி ஒரு பண்டாரி பிடிச்சிருந்தோம். நம்ம நண்பர்கள் கிளம்பிட்டாங்க, அவங்க கையில் கொடுத்து விட்டுட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போகிறாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்கோம். என்ன மீன் அப்படின்னா இங்கே பாருங்க. கீழே கட்டுமா, கீழே கட்டுமா, கல்லுக்குள்ளே வந்துடும். செப்புளி நல்ல சைஸ். செப்புளி சூப்பர் சைஸு, தரமான பீஸு. பார்த்தீங்களா நண்பா, தூக்கிட்டோம்ல ஒரு வழியா. வா, கடிக்கவே செய்யாதோன்னு நினச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு ஒரு வழியா. செம லாக்கு. லாக்கப்பு செம லாக்கப்பு. நம்ம வந்து என்ன லைன் போட்டிருக்கோன்னா ஸ்டீல் தான் போட்டிருக்கோம். காட்டு ஸ்டீல் ரோப் போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம நரம் போட்டு ஏற்கனவே இந்த கோஸ்ட்டை அத்து விட்டுட்டோம். திருப்பி விடுறதுக்கு மனசு இல்லை, நம்ம விட முடியாது. என்னால் உண்மை வாங்க காசு கிடையாது நண்பா. யாரோ டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் சொன்னல மேனேஜர், அவன் தான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கான். சரி பார்ப்போம், இதை எடுத்துகிட்டு அடுத்து என்ன அடிக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கவனம். நம்ம இன்றைக்கி பொருள் ஒன்றும் கொண்டு வரல, அதனால் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கட்டிங் பிளேடு.
லிப் கிரிப்பர். இது மெயினாக வாங்கி வச்சுக்கோங்க நண்பா. லிப் கிரிப்பர் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இதை பாருங்கள். இருங்க இந்த இடத்த ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரிலீஸ் பண்ணணும். தெரிஞ்ச நண்பர்களுக்காக கிடையாது, தெரியாத நண்பர்களுக்காண்டி. இந்தா லாக் பண்ணிட்டோமா, இனிமே அவன் என்ன தான் உதறினாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டான். இனிமே நம்ம கையில் அடிபடுறதுக்கு சான்ஸ் கம்மி. நம்மகிட்ட வந்து அந்த முள் இல்லை, அந்த சாரி இந்த நோஸ் பிளேயர் வச்சுருப்போம், அது இல்லை. நம்ம கட்டிங் பிளேட் வச்சு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம். சரியான லாக். பாருங்கள், எடுத்துட்டோம். சைஸ் இப்போ பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இப்படி துள்ளும் போது இது பேலன்ஸ் பண்ணிக்கிடும். அதுக்கு தான் அவங்கள லிப் கிரிப்பர் வாங்க சொன்னேன். அவர் நல்ல சைஸ், சூப்பர். முதல்ல ஒரு பதிவில் செப்ளி பிடிச்சிருந்தோம். இது 2வது செப்ளி இங்கே இந்த ஸ்பாட்டில். சரி, அடுத்து என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஓகேவா நண்பா? இன்றைக்கி வந்து 2 மீன் தான் பிடிச்சிருக்கோம் நண்பா. 2 மீன் விட்டுட்டோம் சொல்லப்போனால். ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகிட்டு எந்த பொம்மையில் பிடிச்சோம் அப்படின்னா அந்த பொம்மையில் தான் பிடிச்சோம். நம்ம நண்பர் வாங்கி தந்தது தான். ஒரு சில நண்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க, நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம பிடிச்சி கரை சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொம்மைக்கு எப்போவுமே ரிசல்ட் அதிகம். இதில் தான் இதே ஸ்பாட்டில் வந்து இந்த வெள்ளை கருப்பும் விட்டுருக்கான்பா. மீனை பார்த்துக்கோங்க, இது நல்ல ரிசல்ட் இருக்கும். பண்டாரியும் எடுக்கும், செப்ளியும் எடுக்கும். சரிங்களா? நான் அடிக்கிற பொம்மையில் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட காட்டிடுவேன் இந்த பொம்மையில் ரிசல்ட் இருக்குது, இந்த பொம்மையில் ரிசல்ட் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இது ஒன்றும் இந்த பாருங்கள், அட்டியை பாருங்கள் பைக்குள்ளே. இது ஒன்றும் ப்ரொமோஷன் கிடையாது. அதாவது இந்த லூரை நான் வந்து ப்ரொமோட்லாம் பண்ணல, ரிசல்ட் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இந்த மீனை காட்டுற பாருங்க, ஒரே ஒரு மீன் தான் கடைக்கு. இந்தாங்க. ஒரே ஒரு பையன் தான் கிடக்கான். பாருங்க, செல்லக்குட்டி ஒருத்தன் தான் கிடக்கான். ஐய் பல்ல பதில நம்மளே எதிர்பார்க்கலன்பா. பெரிய அளவில் கடி இருக்குன்னு தான் இன்றைக்கி எதிர்பார்த்தோம். அந்த இப்படி மொக்கையாக முடியும்னு நான் எதிர்பார்க்கல. சப்புன்னு போயிட்டு இன்றைக்கி வேட்டை. ஒரு நாள் அப்படி தான் இருக்கும், ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். எல்லா நாளும் மீன் பிடிச்சிட முடியாது. கடற்கரையை பொறுத்த வரைக்கும் மீன் வந்தால் தான் பிடிக்க முடியும். நம்ம ஏரி குளம் குட்டையில் வந்து எப்படின்னா நம்ம ஒரு டைமிங் இருக்கும். காலையில் போனால் அடிக்கும், சாயந்தரம் போனால் அடிக்கும் அப்படின்னு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டயத்தில் போட்டோம், மண்புழு போட்டோம்னா எடுத்துரும். இங்கே அப்படி கிடையாது, மீன் இறங்கணும். ஏன்னா பெரிய இடம், பெரிய பிளேஸ். அதனால் அப்படியே வரணும் மீன். அப்படியே கல் ஓரத்தில் வரும்போது நம்ம பொம்மை கிராஸ் ஆச்சுன்னா தான் எடுக்கும். அதனால தான் நம்ம மீன் ஒரு சில நாள் பிடிக்க முடியாமல் போவோம். இன்றைக்கி அந்த வகையில் ஒரு செப்ளி பிடிச்சிருக்கோம். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய்.